வெல்கம் டு அபி சமையல். வெஜிடபிள் ஒயிட் குருமா செஞ்சுருக்கேன். இது வந்து சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசைக்கெல்லாம் சூப்பராக இருக்குங்க. நான் எப்படி செஞ்சுக்கிட்டு இந்த வீடியோவில் பார்க்கறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சைடில் இருக்கிற பெல் பட்டன் அழுத்திக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ வந்து உங்களுக்கு கண்டினியூவாக வரும். வாங்க அவை எப்படி செய்கிறேன்றது வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாங்க. அதில் வந்து ஒரு ஒரு அரை முடி தேங்காய், கொஞ்சமாக போதும் தேங்காய். நான் வந்து 7 பச்சை மிளகாய் வந்து சின்ன சின்னதாக எடுத்திருக்கேன். பெருசுனா நீங்கள் 3 போட்டுக்கோங்க. அப்புறம் வந்து ஒரு 6 பல்லு முந்திரி, சோம்பு வந்து 1 ஸ்பூன். நான் வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த கசகசா வந்து தண்ணி ஊற்றி கொஞ்சமாக ஊற வச்சிருக்கேங்க. இதை ஊற்றிக்கலாம். இப்போ வந்து இது ஃபைனாக அரைச்சிக்கலாங்க. முதல்ல இப்போ பாருங்க, இது மாதிரி ஃபைனாக அரைச்சி வச்சுக்கலாங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து இப்போ நம்ம ஒரு குக்கர் வச்சுக்கலாங்க. நான் குக்கரில் தான் செய்ய போகிறேன். நம்ம கடாயில் கூட செய்யலாம். நீங்கள் நான் வந்து குக்கரில் செய்யறதுனால ஃபஸ்ட்டு வந்து ஆயில் ஊற்றிக்கலாம். லவங்கம், ஒரு 2 பட்டை, ஒரே ஒரு ஏலக்காய், கல்பாசி வந்து கொஞ்சோண்டு, பிரிஞ்சி இலை ஒன்றே ஒன்று கட் பண்ணி போட்டுங்க. இப்போ நம்ம வந்து ஒரே ஒரு சின்ன வெங்காயம் அரிஞ்சு வச்சிருக்கோம், அதை போட்டுக்கலாம். கருவேப்பிலை வந்து கொஞ்சமா இது நல்லா வதக்கலாங்க. நல்லா பொன்னிறமா வதங்க தேவையில்ல, நார்மலாக வதங்கணும் சரி. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. அது ஒரு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வர காய்ச்சி எடுத்துக்கணும். வந்து ஒரே ஒரு உருளைக்கிழங்கு போடுறேங்க. அப்புறம் வந்து 4 பீன்ஸு, ஒரே ஒரு கேரட்டு, பட்டாணி வந்து ஒரு கப்பு. இப்போ வேணும்னா நீங்கள் காலிஃப்ளவர் கூட ஆட் பண்ணிக்கலாம். எங்ககிட்ட காலிஃப்ளவர்லாம் நாங்கள் ஆட் பண்ணல, இது வந்து நாங்கள் ஆட் பண்ணிக்கணும். இதுவே நல்லாயிருக்கும். இது நல்லா வதங்கிட்டேங்க. நல்லா கலரிட்டு ஒரு இப்போ நம்ம உப்பு சேர்த்துக்கலாங்க. நல்லா உப்பு போட்டு கலரிட்டு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு நம்ம அதை அரைச்சி வச்சு பேஸ்ட் ஊற்றிக்கலாம். இப்போ பாருங்க, நான் பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இதில் அரைச்சி வச்ச பேஸ்ட்டு இப்போ நல்லா இந்த மசாலா போட்டு கலரிக்கலாங்க. கலக்கி வந்து இதுக்கு வந்து தண்ணி கொஞ்சம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம முந்திரி போட்டதுனால திக்காகும். இப்போ நான் மிக்சி கவுன தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கிறேங்க. இந்த டைம்ல வந்து உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. கொஞ்சமாக எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றிக்கணுங்க. நான் போதும். நம்ம என்ன பண்ணலாம், இதை விசில் போட்டுக்கலாங்க. இப்போ ஒரு 2 விசில் போடலாம், ரொம்ப போட வேணாம், 2 விசில் போட்டுக்கலாம். வந்துச்சு, நான் கொஞ்ச நேரம் ஆஃப் பண்ணி வச்சுட்டு எடுக்கிறேன். இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்க. சூப்பராக இருக்கு பாருங்க குழம்பு. நம்ம என்ன பண்ணலாம், இப்போ வந்து அடுப்பத்தை வச்சு ஃபைனலாக வந்து ஒரு பால் வந்து காய்ச்சி ஆற வச்சு வச்சிருக்கேன், அது கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். அதில் வச்சுட்டு கலரிக்கலாம். கொஞ்சம் ஒரு கொதி வந்துச்சுன்னா நம்ம ஆஃப் பண்ணிக்கலாங்க. ரொம்ப இது பண்ணக்கூடாது, கொதிக்கூடாது. இப்போ பாருங்க, நல்லா ஒரு கொதி வந்துச்சு. ஃபைனலாக வந்து கொத்தமல்லி போட்டுக்கலாங்க. ஃபைனலாக கொத்தமல்லி போட்டு எப்படி இருக்கு பாருங்க. ஹோட்டல் ஸ்டைலில் இருக்கும் இந்த குருமா. நீங்கள் சப்பாத்தி, தோசை, இட்லிக்கெல்லாம் கூட வச்சு சாப்பிட்லாங்க. பூரிக்கெல்லாம் கூட வச்சு சாப்பிட்லாம். நான் எப்படி செஞ்சேன்றதை வீடியோவில் பார்த்துருப்பீங்க. எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.